ஹலோ எஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இதோட 2 வீக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 64 டேஸ்க்கு வந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 3 நாளுக்கு ஒரு மாதிரி இருக்க போகுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் டோட்டலாக 22 டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 64 டேஸ் ஸ்டடி பிளான் இருக்க போகுது. இந்த டெஸ்ட் பேட்சில் எதை கவர் பண்ண போகிறோம்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் டோட்டலாக 150 கேள்விகள். நம்ம வந்து 150 கேள்விகள் தான் டெஸ்ட் இருக்க போது. அதில் வந்து தமிழ் 25 கொஷின் இருக்கும், மேக்ஸ் 25 கொஷின் இருக்கும், ஜிஎஸ் வந்து ஒரு 50 கொஷின் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 3300 கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேஸ் இருக்கும். முக்கியமாக இந்த டெஸ்ட் பேஸில் பொது தமிழில் வந்து முழு மதிப்பெண் பெறும் அது நோக்கத்துக்காக 6 to 12 நியூ புக், 6 to 10 ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதோட மேக்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்டு புக் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஜிஎஸ்ஸுமே சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 7 மணிக்கு சென்ட் பண்ணிடுவோம். எக்ஸாம் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஆன்சர் கீயும் அனுப்பப்படும். டெஸ்ட் வந்து சிலபஸ் அடிப்பில் தான் இருக்க போகுது. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் கவர் பண்ண போகிறது கிடையாது. சிலபஸ் வச்சு தான் அந்த டெஸ்ட்டு இருக்க போகுது. சிலபஸ் நமக்கு என்னென்னு தெரியும், நமக்கு முக்கியமானது எது சிலபஸ் எதுன்னு தெரியும். அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஃபீ பார்த்தீங்கன்னா 700. இன்ட்ரெஸ்ட் பர்சன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, எக்கனாமி பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எல்லாமே கவர் பண்ணிடுவோம். பட் நம்ம சயின்ஸு, ஜியாகிரபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்கிறதுக்கு அதிகமான தலைப்புகள் இருக்கும். பட் அதில் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து சயின்ஸ் அண்டு ஜியாகிரபி கவர் பண்ணுவோம். பட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி மட்டும் தான் கவர் பண்ணுவோம். தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, எக்கனாமி எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? விருப்பமுள்ளவர்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 2 அண்ட் 2A டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஷெடியூல் பார்த்தலாம். டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 5/7/2024. அதில் வந்து தமிழ் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் முதல் 5 இயல் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மேக்ஸ் HCF அண்ட் LCM இருக்க போது. ஜிஎஸில் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரின்னு இதில் இருக்குது. ஆனால் இந்த 5ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக் படிக்கணும்னு சொல்லிடுவோம். டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இயல்கள் 6, 7, 8, 9. மேக்ஸ் பொறுத்தவரை விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஹிஸ்ட்ரி ஜிஎஸ் வந்து 2வது டெஸ்ட்லேயுமே இருக்குது. ஸோ அதுலேயுமே என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த 3 நாளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, அது முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணிடுவோம் எந்தெந்த டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெஸ்ட் 3 எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஸ்ட் 3 இருக்குது. டெஸ்ட் 4லையுமே டெஸ்ட் 3 வரையுமே ஜிஎஸ் இருக்கும். டெஸ்ட் 4ல் வந்து ஐஎன்எம் வந்துடும். டெஸ்ட் 5ல் வந்து இந்தியா அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி, அரசியலமைப்புக்கு வந்து 3 டெஸ்ட் வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா யூனிட் 8 வந்துடும். யூனிட் 8எல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். நம்ம வந்து தமிழ் அந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது யூனிட் ஃபுல்லாக கவர் ஆயிரும். முதல் 10 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆன பின்னாடி உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? 1 to 10 வரையும் எந்தெந்த டாபிக் படிச்சோம் மீண்டும் அதை படிக்க போகிறீங்க. முதல் டெஸ்ட்லேருந்து 10வது டெஸ்ட் வரையும் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. மீண்டும் 20 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி டெஸ்ட் 12லேருந்து 20 வரையும் என்னென்ன டாபிக் படிச்சிங்களோ அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து 14ஆம் தேதி. ஸோ 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா 1 வீக் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எந்தெந்த பகுதிக்கு வந்து ரிவிஷன் பண்ணணுமோ அதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம இந்த பிடிஎஃப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.